ரொம்ப அற்புதமான ஸ்லோகத்தை பகவத்பாதாள் இந்த சிவானந்தரில் சொல்றாரு. பக்தின்னா என்னங்கிறது ரொம்ப அற்புதமான டெஃபினேஷன் கொடுக்குறார். அங்கோலம் நிஜ பீஜ சந்ததிஹி அயஸ்காந்த உபலம் சூச்சிகா சாத்வி நைஜ விபும் லதா க்ஷிதிருகம் சிந்துஹு சரித்வல்லபம் பிராப்னோதி இஹ யதா ததா பசுபதே பாதாரவிந்தத்வயம் சேதோ விருத்திஹி உபேத்ய திஷ்டதி சதா சஹா பக்திஹி இத்யுச்யதே. அதாவது ஒரு விருட்ச விசேஷம், அது இப்போ இல்லைன்னு சொல்கிறா, அதுக்கு பேர் அங்கோலம்னு பேர். அதுக்கு இந்த அங்கோலத்தினுடையதான விதைகள் என்னமா, ராத்திரியில் அப்படி வெடிக்குமா, வெடித்து அது கீழே விழுந்த உடனே இந்த விதைகள் எல்லாம் மறுபடியும் அந்த மரத்தோடு ஒட்டின்றுமா. அதுக்கு பேர் அங்கோலம்னு சொல்கிறா. உடனே எல்லாத்துக்கும் இங்கிலீஷில் சொல்கிற மாதிரி மித்தலாஜிக்கல் கிடையாது, இது தப்பு. அது அந்த ஒரு ஸ்பீஷீஸ் இப்போ இல்லைன்னு சொல்லாமே தவிர அது இட் இஸ் நாட் அ மித். இது ஒரு தவறான ஒரு யூசேஜ். இது நீங்கள் ஏதாவது ஒன்று நோ இட் இஸ் மித்தலாஜிக்கல், இட் இஸ் நாட் அ மித், இட் வாஸ் தேர். ஜட்டாயு அப்படின்னா மித்தலாஜிக்கல் பேர்டு. இது இங்கிலீஷில் அது மாதிரி பண்ணிட்டு இருக்கா. அது இட் இஸ் நாட் அ மித்தலாஜிக்கல் பேர்டு, இட் வாஸ் தேர். எத்தனையோ ஸ்பீஷீஸு, எத்தனையோ விவகாரம். இப்போ நம்ம ஒரு 50 வருஷத்தில் பாருங்களேன், இந்த விரலில் சுற்றி பண்ணுவாள் டெலிஃபோனு, அது இருக்கோ இப்போ? நம்ம பேரங்கிட்ட சொன்னேன்னா என்ன சொல்லுது? அவரை சொல்லுவேல மித்தலாஜிக்கல் டெலிஃபோன்னு சொல்லுவேல. என்ன பைத்தியகாரத்தனமாக இருக்குது அந்த வார்த்தையெல்லாம். அது சரியான வார்த்தையாக எனக்கு தோணலை. அதெல்லாம் இருந்தது, இப்போ அதனுடையதான ஸ்பீஷீஸு இல்லை. அதை போல் அங்கோலம்ங்கிற ஒரு ட்ரீ இருந்தது. அந்த ட்ரீனுடையதான வெடிச்சு என்ன ஆகும்னா, அந்த விதைகள் அதை சுற்றி விழுமா. பகல்ல வர்றதுக்குள்ள, சூரிய வெளிச்சம் வர்றதுக்குள்ள மறுபடியும் என்ன ஆகுமா, அந்த விதைகள் எல்லாம் அந்த மரத்தோட சேர்ந்துருமா. அதை ஒரு உதாரணமாக சொன்னார். அயஸ்காந்த உபலம் சூச்சிகா, இந்த காந்தம், அந்த இரும்பு. சாத்வி நைஜ விபும், பாதிவிரத்தியத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் தன்னுடைய கணவனை அடையிறதா. லதா க்ஷிதிருகம், கொடி மரத்தை அணையிறது. சிந்துகு சரித்வல்லபம். இதெல்லாம் எதுக்கு சொல்றார் அப்படின்னா, இந்த பக்திங்கிறது நமக்கு சுவாபாவிகமாக வரணும். இது எப்படி இவைகளெல்லாம் அதுவா வருது பாருங்க, நேச்சுரலாக இருக்கக்கூடியதான. இது எந்த விதமான எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவுமே கிடையாது. சுவாபாவிகமாகவே இது நம்முடைய நாம இந்த விதையானது இந்த மரத்தை நோக்கி போகிறதுன்னா அது அதோட இணைந்ததான தன்மை கொண்டது. இது மாதிரி தான் எல்லாமே. அயஸ்காந்தமாக இருக்கட்டும், நிஜவிபம் சாத்வியாக இருக்கட்டும், இவைகளெல்லாம் என்ன அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடியதான தொடர்பை உணர்ந்து அதோட இணையிறது. அந்த மாதிரி தான் நாம் இருக்கணும். நாமெல்லாம் என்ன பண்ணினோம்னா, அதுக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப அருமையான ஒரு விளக்கத்தை கொடுப்பார். ஒரு குரங்கு மரத்துக்கு பக்கத்தில் உட்காண்டிருந்தது இந்த தரையில். இப்போ அந்த தரைக்கும் அந்த குரங்குக்கும் என்ன மாதிரி சம்பந்தம் அப்படின்னா, அதை டெக்னிக்கலாக என்ன சொல்லுவாள், சமவாய சம்பந்தம், சம்யோக சம்பந்தம், இல்லைன்னா சாக்ஷாத் சம்பந்தம்னு சொல்லுவாள். சாக்ஷாத் சம்பந்தம்னா டைரக்டாக இருக்கக்கூடிய தொடர்புன்னு அர்த்தம். இப்போ நான் இங்கே உட்காண்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க, இந்த மனைக்கும் எனக்கும் இருக்கக்கூடியதான சம்பந்தம் சாக்ஷாத் சம்பந்தம். சாஸ்திரம் என்ன சொல்லுன்னா, இப்போ அங்கே இருக்கு பாருங்க, அந்த மனைக்கும் எனக்கும் கூட தொடர்பு இருக்குது. இங்கே இருக்கே இந்த மனைக்கும் எனக்கும் தொடர்பு இருக்குது. அது எப்படி அப்படின்னா பரம்பரையா சம்பந்தம்னு சொல்லுவாவா. அதாவது என்ன அப்படின்னா, நான் இங்கே உட்காண்டிருக்கேன், எனக்கும் இந்த மனைக்கும் தொடர்பு, இந்த மனைக்கும் இந்த தரைக்கும் தொடர்பு, இந்த தரைக்கும் அந்த மனைக்கும் திருப்பி தொடர்பு. ஆகவே எனக்கும் அந்த மனைக்கும் இருக்கக்கூடிய தொடர்புக்கு பேர் இந்த பாரம்பரியமான சம்பந்தம். இந்த மாதிரியான ஒரு சம்பந்தமானது நமக்குள்ள இருந்துட்டே இருக்கு. அதை தான் விளக்குறார் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லும்பொழுது. ஒரு குரங்கு என்ன பண்ணி தான் பூமியில் உட்காண்டிருக்கு. இப்போ இதுக்கு என்னது, சாக்ஷாத் சம்பந்தம் இருந்தது. அது பக்கத்தில் இந்த மரத்தை பார்த்த உடனே என்ன ஆச்சுன்னா, திடீர்னு அதனுடைய சுபாவம் இல்லையாது, இந்த மரத்தில் ஏறி மேலே போயிட்டு. அப்போ என்ன ஆச்சு, இப்பயும் அந்த பூமிக்கும் அந்த குரங்குக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்கு, ஆனால் சாக்ஷாத் சம்பந்தம் இல்லை. இப்போ என்ன ஆகும், என்ன மாதிரியான சம்பந்தம் இருக்கு? இது தொடர்ச்சியாக இருக்கக்கூடியதான பாரம்பரியமான சம்பந்தம்.
அந்த மாதிரி தான் சுவாமிக்கும் நமக்கும் இருக்கு. ஒரு நாள் என்ன பண்ணணும், இந்த மரம் வந்து பர்மனெண்ட் கிடையாது, இந்த தான் சம்சார விருட்சம். அது அந்த விருட்சம்ல அந்த ஜீவன்கிறதானது ஏறி என்னமோ தனக்கும் பூமிக்கும் தொடர்பே இல்லாத மாதிரியும் தான் என்னமோ வெளியில் எங்கேயோ போயிட்ட மாதிரியுமான ஒரு பிரம வருது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, மறுபடியும் அது அங்கேருந்து கீழே சாட்சாத் சம்பந்தத்தில் வந்து தான் ஆகணும். இன்னைக்கு இல்லைன்னாலும் என்னைக்காவது ஒரு நாள் அந்த குரங்கு இங்கே வந்து தான் ஆகணும். அதை போல நமக்கும் சுவாமிக்கும் இருக்கக்கூடியதான தொடர்பு எப்படிப்பட்டது அப்படின்னா அவாந்தர சம்பந்தமாக இப்போ இருந்துருக்கு. அதை சாட்சாத் சம்பந்தமாக மாற்றணும்னா பக்திங்கிறதான ஒன்று வேணும். அது நமக்கே இருக்கணுமே தவிர வெளியிலிருந்து ஒரு ஃபோர்ஸ்னால வரக்கூடாது. அதை தான் இப்போ இந்த ஸ்லோகத்தில் இன்சிஸ்ட் பண்ணுறாரு. இதை உணர்ந்து ஆரம்பிச்சிட்டோம்னா, நமக்கும் சுவாமிக்கும் இடையில இருக்கக்கூடிய தொடர்பை உணர ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த சாட்சாத் சம்பந்தத்தை அடையிறதுக்கு விரும்புவோம். அதை நமக்கு அப்பப்போ சொல்லி கொடுக்கறது தான் இப்படிப்பட்டதான ஸ்தோத்திர கிரந்தங்கள் எல்லாம். அப்படிப்பட்டதான பக்தியானது இப்படி இருக்கு அப்படின்னா, இப்போ நான் சொன்ன பாருங்க, ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவான்னு எப்படி தண்ணியில் அழுத்தினான், அதை அப்படியே பகவத்பாதால் சொல்கிற பாருங்க. எப்படி இப்போ சாம்சாரிகமான திசையிலிருந்து சுவாமி கிட்ட நாம் எப்படி போகணும் அப்படின்னு கேட்டால், ரோதகா தோய கிருத்தகா, தண்ணி அடிச்சுன்னு போகிறது ஆற்றுல, அவன் எப்படாப்பா கரை கிடைக்கும்னு அவ்வளவு சிரமப்பட்டு அதுக்காக ஏங்கின்னு இருக்கான் பாருங்க. அந்த மாதிரியான ஏக்கம் நமக்குள்ள வரணும். எப்போ நமக்கும் சுவாமிக்கும் சாட்சாத் சம்பந்தமானது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஏக்கமானது மனசில் இருக்கணும். ரோதகா தோயகிருதகா ஸ்ரமேண பதிகா தரோஹோ சாயாம். நல்ல வெயில் அடிக்கிறது, இவன் நடந்து போயிட்டு இருக்கான், எங்கடாப்பா மர நிழல் கிடைக்கும்னு அப்படி ஒரு உத்வேகத்தோட தேடி போய் நிற்கிறான் பாருங்க. அப்படி போகணும் நம்ம சுவாமியினுடையதான பாதத்துக்கு. விருஷ்டிதா பீதகா சுவாஸ்திய கிரகம். மழை கொட்டுன்னு கொட்டுறது அப்படின்னா எங்கேயாவது ஃப்ரெஜைலாக இல்லாத, அதான் போடுறது ஸ்வஸ்த கிரகம்னு போடுறார். அந்த கிரகமும் சேர்ந்து இவன் மேலே விழுந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால் நல்ல ஸ்டடியாக இருக்கக்கூடியதான ஒரு வீட்டை தேடி போகணுமா. மழை அவன் எப்படி போவானோ, கிரகஸ்தம் அதிதி விருந்தோம்பல்னு சொல்கிறோம் பாருங்க. அவன் விருந்தாளிகள் எல்லாம் எப்படி ஒரு கிரகஸ்தனை நோக்கி வராளோ. அதிதிங்கிற சப்தமே என்னன்னா அந்நியாம் திதௌ ந திஷ்டதீதி அதிதி. அந்த மாதிரி அவள்லாம் தீனஹா பிரபும் தார்மிகம். ரொம்ப வறுமையில் இருக்கக்கூடியவன் தார்மிகனான பிரபுவை எப்படி நோக்கி போறானோ. தீப்தம் சன் தமசாகுலஹா, நல்ல டென்ஸ் டார்க்னஸ்ல இருக்கிறவன் எப்படி தீபத்தை நோக்கி செல்வானோ. சிக்கினம் சீத ஆவிருத்தகா, குளிர்னால பாதிக்கப்பட்டவன் எப்படி அந்த நெருப்பு நோக்கி போறானோ அதை போல தொம் ததா சேதகா சர்வ பயாபகம் விரஜசுகம் சம்போகோ பதாம்போருகம்னு சொல்லி அந்த ஒரு உத்வேகத்தோட, இந்த மாதிரிக்கெல்லாம் நாம் எவ்வளவு உத்வேகத்தோட அவைகளெல்லாம் அடையணும்னு நினைப்போமோ அதை போல பகவானுடைய சாட்சாத்காரத்துக்காகவும் பக்திக்காகவும் நம்ம ரொம்ப திருடமான சித்தனையோடு இருக்கணும் அப்படின்னாரு. இப்படிப்பட்டதான பக்தி ஒருத்தனுக்கு கிடைச்சி விட்டுன்னா அதை விட ஜென்ம சாஃபல்யம் ஒருத்தருக்கு கிடையாதுன்ட்டார். இந்த மாதிரி பக்தி பண்ணுறவனாக ஒருத்தர் இருந்துட்டான் அப்படின்னா அவனுக்கு ஜென்ம சாஃபல்யம் ஆயிடுதுன்னு நினச்சிக்கோங்கன்னார். அதுக்கு அங்கேயும் கம்பேர் பண்ணுறாரு பாருங்க. அது காவியம்ங்கிறதுனால பக்தி மகேஷ பத புஷ்கரம் ஆவசந்தி காதம்பினீவ குருதே பரிதோஷ வருஷம் சம்பூரிதோ பவதி யஸ்ய மனஸ்தடாகா தஜ்ஜன்ம சஸ்யம் அகிலம் சபலம் ச ந அந்யது. உன்னுடைய பாதாருகமாக இருக்கக்கூடியதான அந்த பாத புஷ்கரத்தில் இருக்கக்கூடியதான ஜலம் தீர்த்தம் அங்கே இருப்பதும் காதம்பனீவ குருதே பரிதோஷ வருஷம். காதம்பனின்னா மேகம்னு அர்த்தம். எப்படி ஒரு மேகமானது மழையை பொழிகிறதோ அதை போல அந்த பக்திங்கிற அந்த மழையை பொழியும் பொழுது சம்பூரிதா பவதி யஸ்ய மனஸ்தடாகா, யாருடைய மனது என்கிறதான தடாகமானது அதனால் நிரம்பி இருக்கிறதோ அப்போ அவனுடைய ஜென்மம் அப்படிங்கிறதான சசியம் இருக்கு பாருங்க, பயிர், அது ரொம்ப உத்கிருஷ்டமாக வளருங்கிறதுல எந்த விதமான சம்சயம் இல்லை. அவன் ஜென்ம சாஃபல்யம் ஆயிடுத்துன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி பகவான்கிட்ட இருக்கக்கூடியதான பக்தி ஒத்தனுக்கு இப்படி அச்சஞ்சலமான ரத்தி ஒத்தனுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னால்
அவனுக்கு இதை தவிர ஜென்மத்தில் எந்த விதமான சபலமான விஷயங்களும் கிடையாது அப்படிங்கிறத அதை சொன்னார். சரி, இப்படிலாம் பக்தி பண்ணணும்னா அதுக்கு ஏதாவது குவாலிஃபிகேஷன் இருக்கோ அப்படின்னார். இப்படி இருந்தால் தான் பக்தி பண்ணலாம், அப்படி இருந்தால்தான் பக்தி பண்ணலாம்னு ஏதாவது குவாலிஃபிகேஷன் இருக்கான்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ட்டார். அது சொல்கிறார், நரத்வம், தேவத்வம், நக வன மிருகத்வம், மஷகதா, பசுத்வம், கீட்டத்வம், பவது விஹகத்வாதி ஜனனம். எந்த பொறப்பை வேணா பறந்துக்கிறம்பா நான், மனுஷனாக இருக்கட்டும், தேவனாக இருக்கட்டும். நக வன மிருகத்துவம், காட்டில் மலையில் இருக்கக்கூடிய மிருகமாக கூட பிறக்கணும். மஷகத்தா, மஷகத்தானா கொசு முதலானது சின்னதாக பறக்கக்கூடியவைகள். பசுத்துவம், கீட்டம், கீட்டம்னா புழு சின்னதாக. பவது விஹகத்வாதி பறவைகள் ஜனனம். ஆனால் துவத் பாதாப்ஜ ஸ்மரண பரமானந்த லகரி விகாராசக்தம் சேத் ஹிருதயம் இஹ கிம் கே தேன வபுஷா. என்ன எந்த உடம்பாக இருந்தால் நமக்கு என்ன? ரொம்ப மணிவாசக பெருந்தகை ரொம்ப அற்புதமாக சொல்லுவார். புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என்மனதே வழுவாதிருக்க வரம் தர வேண்டும். இவ்வையகத்தே தொழுவார்க்கு இறங்கி இருந்து அருள் செய் பாதிரி புலியூர் செழுநீர் புனர் கங்கை செஞ்சடைமேல் வைத்த தீவண்ணனே. அதான் நம்ம சாஸ்திரத்துக்கும் மற்றதுக்கும் இருக்கிற வித்தியாசம். எல்லாரும் சொல்கிறாங்க என்னமோ ஓரறிவு ஈரறிவுன்னு. புழு பூச்சி இவைகளுக்கெல்லாம் கூட மனசெல்லாம் உண்டு, எல்லாம் கம்யூனிகேட் பண்ணுறது. நமக்கு புரியாதுங்கிறதுனால சொல்லின்னு இருக்கோம். இல்லைன்னா புராணத்தில் செலந்தி பூஜை பண்ணித்துன்னு சொல்லுவாளா. அதனால் எல்லா ஜீவராசிகளுக்கும் அது, ஏன்னா எல்லா ஜீவராசிகளும் அங்கே இருந்தானே வருது. எதுவுமே சுயம்பூ கிடையாது இல்லையா? எல்லாமே என்னது, ஏதோ ஒரு பர்பஸுக்காக அதுலேருந்து சிருஷ்டி பண்ணப்பட்டிருக்கப்பா. அது எல்லாம் அங்கே தானே வந்திருக்கு. சதைவ சௌமிய எதாகிராசி தேகமேவா தித்தியம் தானே. அப்போ இவ்வளோ இது ஈஷாவாசியம் சொன்ன மாதிரி ஈஷாவாசியம் இதம் சர்வம் எத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத்துன்னு சொல்லியாச்சு. அப்போ கீட்டாதிகள் எல்லாம் அதோட சேர்ந்தது தானே. அதுக்கும் ஈஸ்வரத்துவம் இருக்கணுமா வேண்டாமா? இல்லைன்னா அது எப்படி மயில் பூஜை பண்ணுமா? மயிலுக்கு அறிவில்லை சார்னு சொன்னேன்னா அது பூஜை பண்ணுமோ? இல்லை சார் எல்லா மயிலும் பூஜை பண்ணுறதா இது பண்ணுறது அப்படின்னா ஏதோ எது எல்லாத்துக்கும் இருக்கிறது அதுக்கு இருக்கிறதுனால தான் பண்ணுறது, இல்லைன்னா பண்ண முடியாத இல்லையா? அதனால் அவர் அதுவும் பாருங்கள் எங்கே போயிட்டார் அவர் மாணிக்க வாசகர். புழுவாய் பிறக்கினும் இருக்கிறதுலே ரொம்ப கீட்டத்தில் ரொம்ப சின்ன இதை சொல்லிட்டு இருக்கோம். புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்மடி என் மனதே வழுவாதிருக்கேன்னுட்டார். அப்போ அதுக்கும் சிந்தனா சக்திகள் எல்லாம் இருக்கு. இல்லைன்னா பசுமாடு ஒரு இடத்துல குறிப்பிட்ட இடத்துல போய் பால் கறக்குமா? பால் சுரக்குமா? கரெக்டாக ஒரு இடத்துக்கு அந்த நாரை பூஜை பண்ணுமா? அதனால எல்லாத்துக்கும் உண்டு. இப்போ நமக்கே எத்தனை பேருக்கு தெரியுது? ஏன் சார் எல்லா மயிலும் பூஜை பண்றதா அப்படின்னா எல்லா மனுஷியாலும் மட்டும் பூஜை பண்றாளா என்ன? இல்லையே. எத்தனை அஜ்ஞான பூயிஷ்டங்கள் இருந்துன்னு இருக்கோம் நம்ம இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது ஏன் சார் நீங்க ஏதோ 6 அறிவு 8 அறிவு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்களே, நீங்களே ஒத்தரும் பண்றது இல்லையே. அப்ப எல்லா மனுஷியாலும் பண்றாளா என்ன? இல்லையே. அப்ப எல்லா மயிலும் பண்றதா? அது ஏதோ ஒரு மயில் அதெல்லாம் மித்தாலஜிக்கல்னா இப்போ எல்லா மனுஷியாலும் பண்ணிட்டு இருக்காளா என்ன? இதெல்லாம் அசட்டுத்தனமான கேள்விகள் இது. அதனால நம்ம சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா எல்லாம் எத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத் ஈஷாவாசி. அது ஒரு அறிவு 6 அறிவு 3/4 அறிவு எல்லாம் கிடையாது. இப்பெல்லாம் இருக்கிறத பார்த்தேன்னா நம்மளெல்லாம் விட அதுகள்லாம் புத்திசாலியா இருக்கு. நாம தான் அசட்டுத்தனம் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம், புரியுதா? அதனால அதெல்லாம் எதுகளும் குறைச்சல் கிடையாது. பறவை கிட்ட இருக்கக்கூடியதான திறமை நம்ம கிட்ட கிடையாது. புரியுமா நம்மளால? ஒன்றும் இல்லை சார், ஒரு பிளான்ட் இருக்கும் இல்லையோ, ஒரு பிளான்ட் இருக்க, இந்த பிளான்ட் என்ன பண்ணுறது பாருங்க, அந்த நிலத்தில் இருக்கக்கூடியதான மினரல்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் கன்சியூமபிளான ஆப்ஜெக்டாக மாற்றி நமக்கு தருதா இல்லையா? நம்மளால முடியுமா? கால்சியம் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்கிறாளே, இப்போ கரிகாயில் என்னென்னதெல்லாம் இருக்குன்னு சொல்கிறா. எல்லாம் எங்கே இருந்துடா வருது? மண்ணில் ஒரு பிடி மண்ணள்ளி வயலை போட்டுக்க முடியுமா? அந்த மண்ணில் இருக்கக்கூடியதான சக்தியை பிரித்து நாம் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு பொருளை அது தயார் பண்ணி கொடுக்கறது அப்படின்னு சொன்னேன்னா
இல்லைன்னா எத் எத் ஊர்ஜிம தத்துவம் தத்தத் வித்தி மாமகம்னு பகவான் சொல்லுவாரா கீதையில? நம்மளால முடியாத காரியத்தை அது பண்றது சார். யோசிச்சு பாருங்க, ஒரே ஜலம், ஒரே நிலம், ஒன்று மாங்காய், இன்னொன்று புளியங்காய். எப்படி வந்தது? பண்ண முடியறதா நம்மளால? ஒன்றும் பண்ண முடியலையே. அப்போ நம்மளெல்லாம் விட அதுகள் சிரேஷ்டங்கிறது என்னவோ விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம். என்ன ஒன்றே ஒன்றுன்னா நமக்கு சுவாதந்திரியம், அதுகளுக்கு அந்த சுவாதந்திரியம் கிடையாது. இந்த சுவாதந்திரியம் கொடுத்ததுனால தான் நமக்கு சாஸ்திரம். ஏன்னு கேளுங்க, சுவாதந்திரியம் கொடுத்தாச்சுன்னா யார் என்ன வேணாலும் பண்ணலாமோ இல்லையா? பிரம்மாண்ட புராணத்தில் ஒரு கதை ஒன்று உண்டு. என்ன அப்படின்னா, பிரம்மா என்ன பண்ணுவாராம், ஒரு ஜீவராசிகளை படைச்ச உடனே பரமேஸ்வரன்கிட்ட கேட்பாராம், இதுக்கு நான் என்ன யுனிக்னஸ் தர்றது அப்படின்னு. பரமேஸ்வரன் சொல்லுவாராம், அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு யுனிக்னஸை கொடுப்பாராம். எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த ஒட்டகம்னு சொன்னால் ஜலம் இல்லாமல் இருக்கக்கூடிய, இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கு ஒரு விசேஷத்தன்மை இருக்கு இல்லையா? அதை போல் மனுஷால படித்த உடனே சுவாமிகிட்ட கேட்டாராம் பிரம்மா, ஏன்பா இது மாதிரி ஒரு ஜீவராசியை படிச்சிருக்கேன், இதுக்கு என்ன யுனிக்னஸை கொடுக்கட்டும் அப்படின்னு. பகவான் சிரிச்சுட்டே சொன்னாராம், கர்த்தும் அகர்த்தும் அந்யதா கர்த்தும் பிரபாவம் இருக்கே, அதை கொடுத்துரு அப்படின்னாராம். அதில் வந்தது ஆபத்து. அதனால தான் சாஸ்திரம் நமக்கு தான். குதிரைக்கு சாஸ்திரம் இருக்கான்னா, குதிரை எப்படி இருக்கணுங்கிறதுக்கு சாஸ்திரம் இருக்கு, அஸ்வசாஸ்திரம் அது வேற. ஆனால் அதுகளுக்கெல்லாம் கிளீனாக இது இன்னென்ன மாதிரி தான் இருக்குன்றது இயற்கையாகவே இருக்கும். அதில் புஸ்தகம் தேவையில்லை அதுக்கு, ஏன்னா அதெல்லாம் ஃபிக்ஸட் ப்ரோக்ராம் வாழ்க்கை. நம்மது என்ன அப்படின்னா எப்படி வேணாலும் இருக்கலாம்னு. அப்போ நமக்கு தான் சாஸ்திரம் வேணும். சாஸ்திரம் யாருக்கு? நமக்கு தான் சாஸ்திரம். ஏன் அப்படின்னா நமக்கு தான் அந்த சுவாதந்திரத்தை கொடுத்துட்டார், அதனால நமக்கு சாஸ்திரம். அப்படி நரத்துவம் தேவத்துவம் எதா வேணா இருக்கட்டும்பா, யாராக இருந்தாலும் பக்தின்னு இருந்துடுத்துன்னா அவளுக்கு எந்த உடம்பா இருந்தால் நமக்கு என்ன அப்படின்னுட்டார் அவர். அதே மாதிரி ஆசிரம தர்மங்கள் ஏதாவது வேணுமான்னா இல்லைன்னுட்டார் அவரும். வட்டுர்வா கேகிவா யதிரபி ஜட்டிவா ததிதரஹா நரோவா யஹா கஷ்டித் பவது பவ கிம் தேன பவதி யதீயம் ஹிருத் பத்மம் யதி பவததீனம் பசுபதே त्वदीयः त्वं शम्भोः भवसि भवसाரம் च वहसि. அவருடைய சித்தமானது அவர்களுடைய நிலைப்பட்டுடுத்துன்னா உன்னுடைய பாரத்தை அவரே சுமக்கிறார்னுட்டு. நீ அவர்கிட்ட பக்தி பண்ணா போறப்போ, ரொம்ப கூட்டமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன பண்ணோன்னா தனியாக முயற்சி எடுத்துலாம் படி ஏறணுங்கிற அவசியமே இல்லை. இந்த கூட்டத்துக்குள்ளே போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, கூட்டமே உங்களை மேலே அழிச்சுன்னு போயிடும். நீங்கள் தனியாக ஒன்றும் ஸ்டெப்பே எடுக்க வேண்டாம். நீங்கள் போய் அதில் போய் அந்த குரூப்பில் கொண்டு போய் உங்களை இணைச்சிக்கணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அது பாட்டுக்கு தானாக போகும். நீங்கள் நடக்க வேண்டிய அவசியமே இருக்குது. அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? அதை போல் அவர் என்ன பண்ணுறாருன்னா நம்முடைய பாரத்தை சுமக்கிறார். இதை தான் பகவான் கீதையில் சொன்னார், அனன்யா சிந்தயந்தோமாம் பரியுபாசத்தே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமியகம். எல்லாத்தையும் நான் தாங்கிக்கிறேன்ட்டார் அவர். அப்போ அவர்கிட்ட அந்த பக்திங்கிற மனசை அவர்கிட்ட கொடுத்துட்டோம்னா எல்லா பாரத்தையும் அவர் சுமந்துக்கு போகிறார். அதுதான் பாரதியாரும் சொல்லுவார், காவி துணி வேண்டாம், கற்றை சடை வேண்டாம், பாவித்தார்க்கு போதும் பரமநிலை எய்துதற்கே சாத்திரங்கள் வேண்டான்னு அவரும் புஸ்தகத்தில் இதெல்லாம் வேணுங்கிற அதை உடனே தப்பாக இன்டர்பிரட் பண்ண ஆரம்பிச்சுடுறா. பாரதியாரே சாத்திரம் வேண்டாம்ட்டார் அப்படின்னு. இது என்ன பண்ணி தொலைக்கிறது? இதெல்லாம் எதுக்கு சொன்னாருங்கிறது தெரிஞ்சுக்காம பார்த்தீங்களா, அவங்க பாரதியாரே சாஸ்திரம் வேண்டான்னு சொல்லிட்டாரு, ஜடாமுடி போட்டுக்க வேண்டான்ட்டார். இது இந்த மாதிரி பண்ணால் என்ன பண்ணுறது? அவளுடைய சிந்தனை அவ்வளோதான்னு வச்சுக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் அதே மாதிரி குகாயாம் கேகேவா இந்த மாதிரி சொல்லி இருக்கிற இடத்தை பற்றியும் பிரயோஜனம் இல்லை, சுவாமிகிட்ட பக்தி இருந்ததுன்னா போகிறோம் அப்படின்னு சொல்லி இதையே தான் உபனிஷத்தும் சொல்கிறது. கட்டோபனிஷத்தும் ஏகோ வசி சர்வபூதாந்தராத்மா ஏகம் ரூபம் பகுதாய கரோதி தம் ஆத்மஸ்தம் ஏ அனுபஷ்யந்தி தீராக தேஷாம் சுகா சாஸ்வதம் நேதரேஷாம்னு சொல்லி பகவானுடையதான பாதாரவிந்தத்தில் யாருடைய சித்தம் இருக்கோ அவனுக்கு அதை விட இன்னொரு சுகம்ங்கிறது கிடையாது. அதுதான் சுகத்தினுடையதான உத்கிருஷ்டமான தன்மைன்னு உபனிஷத் சொல்கிறது. அதே மாதிரி கண்ணப்ப நாயனாரை பற்றியும் பகவத்பாதாள் சொல்கிறார். அதாவது அந்த நிலைக்கு போயாச்சுன்னா இந்த மாதிரி பண்ணினாதான் பூஜனை அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிறத ஸ்லோகத்தில் மார்காவர்த்தித பாதுகா பசுபதேகே
அங்கஸ்ய கூர்ச்சாயத்தே கண்டூஷாம்பு நிஷேச்சனம் புரரிபோகோ திவ்யாபிஷேகாயத்தே கிஞ்சித் பக்ஷித மாம்ச சேஷகபலம் நவ்யோபஹாராயத்தே பக்திஹி கிம் ந கரோதி அஹோ வனச்சரோ பக்தாவதம் சாயத்தே அப்படின்னு சொல்லி கண்ணப்ப நாயனாருடைய சரித்திரத்தை ரெஃபர் பண்ணி பக்தி அதே மாதிரி தான் சாக்கிய நாயனார் கல்லால் அடிக்கிறது செயல்களில் கிடையாது. எந்த ஒரு விஷயமுமே செயல்களில் கிடையாது. செயல்கள் எந்த நோக்கத்தோடு அந்த செயல் செய்யப்படுகிறது. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா இந்தியன் பீனல் கோட்ல இன்டென்ஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். கையில் எடுத்து தூக்கி போட்டான், அது அவன் மேலே பட்டுது, விழுந்துட்டான், அவன் உயிர் போயிடுது அப்படின்னு சொன்னால் அவனுடைய இன்டென்ஷன், அதுக்கு தண்டனை இல்லைன்னு நான் சொல்லலை, ஆனால் அது இன்டென்ஷனல் மர்டர் கிடையாது. சிந்தனை தான் அங்கே எந்த எண்ணம் இருக்கோ, செயலை விட எண்ணத்திற்குத்தான் முக்கியமே தவிர செயலுக்கு அங்கே முக்கியத்துவம் இல்லை. அவர் என்ன பண்ணாருன்னா புஷ்பம் போடணும், கையில் எது கிடைச்சதோ அதை எடுத்து போட்டார் சாக்கிய நாயனார். அவருக்கு என்ன பண்ணணும், நிவேத்தியம் பண்ணணும். என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தாரு, கையில் மாம்சம் வச்சுட்டு இருக்காரு, அது உப்பு போருமானு பார்க்கணும், கடிச்சு பார்த்தா நிவேத்தியம் பண்ணிட்டார். எல்லாரும் கண்ணப்பன் ஆகிட முடியாது, அதுக்கோசரம் கண்ணப்பர் மட்டும் பண்ணாரே அப்படின்னா அடுத்தது கண்ணை கொடுக்குறாரு, நீர் கொடுப்பீரா இல்லையா? அந்த பக்தியினுடையதான எல்லை. இன்னொன்று, அவருக்கு அங்கே வந்து கண்ணு மூக்கெல்லாம் தெரிஞ்சிருக்க. நம்மள எத்தனை பேருக்கு அந்த சிவலிங்கத்தில் கண்ணு மூக்கு தெரிஞ்சிருக்கு? யாருக்கும் தெரியலையே. அப்போ அந்த மாதிரி பக்தியில் இருக்கிறவா பண்ணினா ரைட்டு, நான் பண்ண முடியாது அதை, இல்லையா? அதனால அதை ரொம்ப அற்புதமாக அந்த கண்ணப்ப நாயனாருடைய சரித்திரத்தை சொல்லி பக்திங்கிறதான ஒரு நிலைக்கு போகும்பொழுது இந்த இப்படித்தான் செயல்கள் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்கிறதையும் சொன்னார். இந்த மாதிரி பக்தி பண்ணணும்னாலும் ஈஸ்வர அனுகிரகம் இல்லைன்னா பக்தி பண்ண முடியாது. அவன் அருளாலே அவன்தாள் பணிந்துன்னு வர சுவாமியை வந்து நம்ம பக்தி பண்ணணும்னாலே சுவாமியினுடைய அனுகிரகம் இருந்தால் தான் பக்தி பண்ண முடியுமே தவிர நாம் என்ன முயற்சி பண்ணாலும் அது பண்ண முடியாதுரா அப்படின்ட்டார். லலாட்ட லிகிதா ரேகா பரிமாற்றும் சக்கியத்தைன்னு அந்த சித்தம் வரணும் நமக்கு, அதனுடையதான திருட வைராக்கியம் வரணும். அந்த திருட வைராக்கியம் யாருனால வரும்னா ஈஸ்வர அனுகிரகத்தினால தான் வரும். யோக சூத்திரத்திலே எதான சொல்ல ஈஸ்வர பிரணிதானாத்வா. அதனால வந்து உங்களுக்கு மனசு கான்சென்ட்ரேட் பண்ண வந்து அது பக்தியாக பரிணமிக்கணும். அப்படின்னா அவனுடைய அனுகிரகம் வேணும். அப்போ அதை தான் இங்கே எழுதுறார். தைரியாங்குஷேன நிபுருதம் ரபசாத் ஆக்ருஷ்ய பக்தி ஸ்ருங்கலையா புரஹர சரணாலயே ஹிருதய மத இபம் பதான சித்யந்திரைகி அப்படின்னு சொல்லி என்னுடைய சித்தங்கள்லாம் ஓடின்னு இருக்கு. அடுத்த ஸ்லோகத்தையும் சொல்றார். பிரச்சரத் அபிதா பிரகல்பவிருத்தியா மதவான் ஏஷா மனக்கரி கரியான். என்னுடைய மனசுங்கிற ஒன்று இருக்கு பாருங்க, அதான் பகவத்பாதால் சொல்லுவார், மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்தமோக்ஷயோகு. அது அந்த மனசுங்கிறத வந்து கிளியர் பண்ணி வச்சுட்டோம்னா மற்றதெல்லாம் கிளியராக போயிடும். அதுதான் இப்போ வந்து இப்போ எல்லாம் நிறைய அந்த யோகாசனம் அது இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காம அது கிளியராக இருந்துடுத்துன்னா நீங்களே பார்த்தீங்கன்னா பஞ்சகோஷத்தில் கீழே அன்னமயமான கோஷம், அடுத்தது பிராணமயமான கோஷம், அப்புறம் மனோமயமான கோஷம், அதுக்கப்புறம் விஞ்ஞானமயமான கோஷம், ஆனந்தமயமான கோஷம். இந்த மனோமயமான கோஷம் நடுவில் இருக்கு பாரு. இது என்ன பண்ணுன்னா இந்த மனோமயமான கோஷம் கீழே இருக்கிற 2 கோஷத்தையும் அஃபெக்ட் பண்ணும். டாக்டர்கிட்ட போய் சார் எல்லாம் சரியாக தான் சார் இருக்குது, ஆனால் பிபி மட்டும் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏதாவது தேவையில்லாத கண்டாமினா எதாவது யோசிச்சுன்னு இருப்பேங்கிறார். யோசிச்சு பாருங்க. அப்போது மனோமயமான கோஷம் கீழே இருக்கக்கூடியதான பிராணமயமான கோஷத்தையும் அன்னமயமான கோஷத்தையும் பாதிக்கிறதா இல்லையா? அதனால தான் விருத்தி எழுதும்போது சொன்னார், ஏன் வந்து ஆசனம் சரி, ஆசனம்ங்கிறது மனசுக்கான சரீரத்துக்கு தானே, அன்னமயமான கோஷத்துக்கு தானே. ஏன் ஆசனங்கள் எல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்கா? ஏகப்பட்ட ஆசனங்கள் எல்லாம் சொல்லியிருக்கேன்னா ஃபிசிக்கை சரியாக வச்சுக்கணும்ப்பா. முதல்ல அன்னமயமான கோஷம் ரெடியாக இருக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும், அந்த மனோமயமான கோஷத்தை திருடப்படுத்துறதுக்கு முன்னாடி இது 2ம் கிளியராக இருக்கணும். இந்த மனோமயமான கோஷம் வந்துடுத்துன்னா அதுக்கப்புறம் என்னன்னா விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். அதனால தான் பதஞ்சலி கரெக்டாக அங்கே நடுவில் பிடிச்சாரு பாருங்க.
கீழே இருக்கிற ரெண்டுத்தையும் விட்டுட்டார். அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க, அது உங்கள் ஏரியா அப்படின்ட்டார். ஏன்னா ஃபிசிக்கை நாம தான் பார்த்துக்கணும். சரக சம்ஹிதாவில் ஆரம்பிக்கும் போது வியாதியே 3ஆக பிரிக்கிறார் அவர். ஒன்று கர்மஜ வியாதி, ரெண்டாவது கிருத்திரிம வியாதி, மூணாவது தோஷஜ வியாதி. கர்மஜ வியாதின்னா என்ன அர்த்தம்னா, பூர்வ ஜென்மாவில் நாம் பண்ணின பாப்பங்களினுடைய பரிபாக்கமாக வரக்கூடியதான வியாதிகள், அதுக்கெல்லாம் கர்மஜ வியாதின்னு பேர். இந்த கர்மஜ வியாதிகள் எல்லாம் ஜோசியர்கிட்ட கேட்டு பரிகாரங்கள் எல்லாம் பண்ணி பிராயசித்த ஹோமங்கள் எல்லாம் பண்ணால் ஓரளவு குறையும். அடுத்தது கிருத்திரிம வியாதின்னு பேர். கிருத்திரிம வியாதின்னா இந்த தாந்திரிகமான இதனால சில பேர் அடுத்த வாழ்க்கை இடைஞ்சல் பண்ணுறா பாருங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் கிருத்திரிம வியாதிகள்னு பேர். தோஷஜ வியாதின்னா என்ன அர்த்தம்னா, பகவான் நல்ல சரீரத்தெல்லாம் கொடுத்துருக்காரு, இதுக்கு அடுத்து குடிச்சவராக்கி வச்சுருக்கு. அதுன்னா ஆறுகிட்ட போகணும்னா ஜோசியர்கிட்ட போய் பிரயோஜனம் இல்லை, டாக்டர்கிட்ட தான் போகணும். அதுக்கு பேர் தோஷஜ வியாதின்னு பேர். அந்த தோஷஜ வியாதிக்கு தான் புத்தகம் எழுதுறேன்ட்டார் அவர் சரக சம்ஹிதால. முதல்ல நீங்கள் வியாதியை ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்கன்றார். எல்லா வியாதிக்கும் இந்த புத்தகத்தில் வழி இருக்குன்னு பார்க்காதீங்கோ, தோஷஜ வியாதிக்கு தான் சரக சம்ஹிதால புத்தகத்தில் விஷயம் இருக்குங்கிறத அவர் தெளிவு பண்ணுறார். தோஷஜ வியாதின்னா என்ன அர்த்தம்னா, சரீரம் நல்ல சரீரம் நம்ம கொடுத்துருக்கா, ஆனாலும் அந்த சரீரத்தை ப்ராப்பராக பயன்படுத்தாமல் கோணாமண்ணான்னு செலவு பண்ணின்னு ஏகப்பட்ட வியாதிகளை வச்சுட்டோம்னா அது கர்மஜ வியாதி கிடையாது, அது கிருத்திரிம வியாதியும் கிடையாது, தோஷஜ வியாதி. நம்ம கண்டத்தை சாப்பிட்டு வயத்தை புண்ணாக்கி வச்சுட்டோம்னா அதுக்கு பகவான் என்ன பண்ணுவார் யோசிச்சு பாருங்க இல்லையா? அவர் நல்ல சரீரத்தை கொடுத்துருக்கார், நல்ல பொருள்களெல்லாம் நமக்கு சுற்றி படைச்சி வச்சுருக்கார். இதெல்லாம் விட்டுட்டு மட்டத்தையும் சாப்பிட்டுன்னு இருந்தோன்னு வச்சுக்கோங்க, அதனால் வயிறு கட்டு போச்சுன்னா அதுக்கு பகவான் என்ன பண்ணுவார், என்னப்பா உங்ககிட்ட 108 சுற்றுறேன், எனக்கு வயத்த வலி வருது, என்ன ஒன்று 6 வர சொன்னது, வயத்தை வலிக்கிறதுன்னா ஆற்றுலேயே இருந்துக்கோ அப்படின்ட்டுவார். அப்போ தோஷஜ வியாதி இந்த மாதிரி நம்ம சரீரத்தை கரெக்டாக அவர் என்ன பண்ணார், மனசை பிடிச்சுட்டாராங்க. அதை நீங்கள் கிளியர் பண்ணினேன்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அன்னமயமான கோஷம், பிராணமயமான கோஷம், மனோமயமான கோஷம், இதை கிளியர் பண்ணியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக விஞ்ஞானமயமான கோஷமோ ஆனந்தமயமான கோஷமோ நம்மளுடையதான சித்தத்துக்கு வந்துடும். அதனால தான் பதஞ்சலி அங்கே கொண்டு போய் அதை பிடிச்சார் முதல்ல. ஏன்னா அது கிளியராக இல்லைன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் எது இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அதனால் அந்த மாதிரி மனசுங்கிற அந்த யானையை நம்ம கட்டுப்படுத்தணும், உன்னுடைய அனுகிரகம் வேணும்ட்டார். நீ தான் அதை, ஏன்னா நீ தான் அதுக்கு சரியான ஆள். அவர் தானே கஜாரி இல்லையா, கஜசம்ஹாரி அவர் தானே, திரிபுரஹரரும் அவர் தானே. ஆகையினால அப்படிப்பட்ட நீ, அதனால தான் அட்ஜெக்டிவ் போடுறார், திரிபுரஹரன்னு, புரஹரன்னு அட்ஜெக்டிவ் போடுறார். எல்லாராலையும் பண்ண முடியாதுப்பா, உன்னால் முடியும், அதனால் உங்ககிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன், நீ தான் அந்த மனசை அடக்கி பக்தியை கொண்டு வரணும் அப்படின்னார். இந்த பக்தியில் இந்த 9 விதமான பக்திகள் சொல்லுவா. அதில் இந்த ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம்னு இது எல்லாத்தையும் ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறார் பாருங்க பகவத்பாதாள். அது அந்த ப்ரிசைஸ், அதில் அந்த மாதிரி ஒரு இதை பார்க்க முடியாது காவியத்தில். கஞ்சித் காலம் உமாமகேஷ பவதா பாதாரவிந்தார்ச்சனை கஞ்சித் தியான சமாதிபிச்ச நதிபிகி கஞ்சித் கதா ஆகர்ணனைஹி கஞ்சித் கஞ்சித் அவேக்ஷணைச்ச நுதிபிகி கஞ்சித் தசாம் ஈதிருஷீம் யஹா பிராப்னோதி முதா த்வத் அர்ப்பித மனாஹா ஜீவன் சஹா முக்தஹா கலு. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி ஜீவன் முக்தனுக்கு லட்சணம் சொன்னால், பகவத்பாதாள் இந்த புஸ்தகத்தில் என்னன்னா, யாரா ஜீவன் முக்தன்னா சதா சர்வகாலமும் இந்த ஈஸ்வரனுடையதான இந்த விஷயங்களில் யார் ஈடுபட்டிருக்கானோ அவனை மாதிரி ஒரு பெரிய ஜீவன் முக்தன் லோகத்தில் கிடையாதுன்ட்டார். ஒரு சாஸ்திரத்தில் ஜீவன் முக்தாளனுடைய லட்சணத்தை ஒரு மாதிரி சொல்கிறா. இவர் என்ன பண்ணார்னா, பக்திங்கிற லெவல் வரும்பொழுது இந்த 9ஐயும் ஒருத்தர் யார் பண்ணிட்டு இருக்கானோ அவனை விட ஜீவன் முக்தன் லோகத்தில் யாரும் கிடையாதுன்னு சொல்லி ஜீவன் முக்தனுக்கு ஒரு அற்புதமான ஒரு லட்சணத்தை சொன்னார். இதே கருத்தை தான் வேறு மாதிரி சொல்லியிருக்கு உபனிஷத்து. யதா பஞ்சாவதிஷ்டந்தே ஞானானி மனசாசக புத்திஷ்ட விசேஷ்டதி தாம் ஆகுகு பரமாம் கதிம் அப்படின்னு சொல்லி அதை அந்த நிலையை அடையிறதுங்கிறத சொல்கிறது. இந்த மாதிரியான ஒரு பக்தி, இந்த ஸ்ரேயஸாக இருக்கக்கூடிய பக்தியினுடைய பலன் என்ன?
எல்லாம் முதல்ல இது பக்தின்னா என்னன்னு சொன்னார். அதுக்கு பக்திக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கான்னு கேட்டார். அந்த பக்திக்கு பலன் என்ன அப்படின்னு கேட்டால் முக்தி தான் பக்தியினுடைய பலன். அதை தவிர வேறு எதுவும் பக்தியினுடைய பலனாக இருக்கிறதுக்கு முடியாது. அதை சொல்கிறாரு, ஆனந்தாமிருத பூரிதா ஹர கதா பதாம்போஜ ஆலவால உத்யதா ஸ்தைரியோபக்ரம் உபேத்ய பக்தி லதிகா சாகோபசாகி ஸ்வாக்கியான்விதா உச்சைர் மானச காயமான பட்டலீம் ஆக்ரம்ய நிஷ்கல்மஷா நித்யாபீஷ்ட பலப்பிரதா பவது மே சத்கர்ம சம்வர்திதா அப்படின்னு சொல்லி இங்கே உருவகப்படுத்துகிறார். பக்திங்கிறது ஒரு கல்பலதா மாதிரி. இந்த கல்பலதா எப்படி இருக்கு? ஆனந்த அமிர்த பூரிதா, அப்படிப்பட்ட பழம். அது என்னதுன்னா அதுதான் முக்தி, ஆனந்த அமிர்த பூரிதா. ஹிருத் பதாம்போஜ ஆலவால உத்யதா, அதுக்கு ஒரு ஆலவாலம் வேணும். ஆலவாலம்னா இந்த பாத்தின்னு சொல்கிறோம் பாருங்க, இந்த ரவுண்டாக அது இந்த செடிக்கு கீழே தண்ணி நிற்கிறதுக்காக இருக்கிறது. அது என்னன்னா சுவாமியினுடைய பாதாரவிந்தம் தான் ஆலவாலம். சுவாமியினுடைய பாதாரவிந்தம் என்கிறதான அந்த பாத்தி, அதில் ஸ்தைரியோபக்னம் உபேத்திய பக்தி லதிகா. ஸ்தைரியம்னா அது ஏதோ வளைஞ்சு போகாத ஒரு கொழு கொம்பு ஒன்று பக்கத்தில் நடுவா. இந்த இப்போ கிராமத்துலலாம் அவரைக்கொடி, மல்லிக்கொடி, இப்போல்லாம் சொல்லணுன்னா மணி பிளான்ட் அதெல்லாம் வைக்கிறா பாருங்க. அதுக்கெல்லாம் ஒன்று நிறுத்தி வைக்கிறா, இல்லைன்னா அது எங்கே பார்த்தாலும் வந்துடும், உங்களுக்கு இடம் விடாது அது, அந்த மாதிரி வந்துடும். அதனால் அதுக்கு ஒரு நிச்சயம் நீங்கள் மேலே போயிட்டு வாங்க அப்படின்னு மேலே அனுப்புகிறா பாருங்க, கயிறு கயிறுலாம் கட்டி. அதை போல் ஸ்தைரிய உபக்னம்னு பேர் அதுக்கு. இந்த கொழு கொம்புன்னு சொல்கிறோம் பாருங்க, அதுக்கு பக்தி லதிகா சாகோபசாக்கினா. ஏன்னா அந்த ஆலவாலம் எப்படிப்பட்ட ஆலவாலம்? பகவானுடைய பாதாரவிந்தம்ங்கிறத ஆலவாலம். உச்சைர் மானச காயமான பட்டலீம், பந்தல் போடுறதுன்னு சொல்கிற பாருங்க. அந்த அது என்னன்னா என்னுடைய உயர்ந்த சிந்தனைகள் என்கிறதான பந்தல். ஆக்ரம்ய நிஷ்கல்மஷா, எந்த குற்றங்களும் பூச்சி கீச்சி அடிக்கலேன்னு அர்த்தம். நிஷ்கல்மஷா நித்யாபீஷ்ட பலப்பிரதா பவது மே சத்கர்ம சம்வர்திதா. சத்கர்மாவினால வளர்க்கப்பட்டதான இந்த பக்தி லதிகா இருக்கே, அது அமிர்தமயமான முக்திங்கிறதான பழத்தை எனக்கு அளிக்கிறது அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்றார், ஆரூட பக்தி குண குஞ்சித பாவ சாபா யுக்தைஹி சிவஸ்மரண பாணகணைஹி அமோகைஹி நிர்ஜித்ய கில்மிஷ ரிபூன் விஜயீ சுதீந்திரஹா சானந்தம் ஆவகதி சுஸ்திர ராஜலக்ஷ்மீன் அப்படின்னு சொல்லி இங்கேயும் உருவகப்படுத்துகிறார். ஆரூட பக்தி குண குஞ்சித பாவ சாபா. சாப்பம்னா வில்லுன்னு அர்த்தம், அதை நல்லா வளைக்கணும். அதுக்கு பேர் குஞ்சித்தம்னா நல்லா வளையிறதுன்னு அர்த்தம். ஆரூட பக்தி குணம், அதுக்கு ஒரு இது இருக்கும் இல்லையா, நான் கயிறு. இந்த நான் கயிறு என்ன அப்படின்னா அதுதான் பக்தி. யுக்தைகி சிவஸ்மரண பாணகணைகி அமோகைகி, அமோகமாக இருக்கக்கூடியதான சிவ சிந்தனம் இருக்கே அதுதான் பானங்களாம். அதனால் என்ன பண்ணலான்னா கில்பிஷ ரிபூன் நிர்ஜித்ய. இங்கே கில்பிஷம்ங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா நம்மளுடைய பூர்வ ஜென்மத்தினால ஏற்பட்டதான கர்ம பலன்கள்னு அர்த்தம். அவைகளெல்லாம் அழிச்சுட்டு விஜயீ சுதீந்திரஹா, எப்போ ஆனந்தம் ஆவகதி, எங்கே சுஸ்திர ராஜலக்ஷ்மி. இங்கே சுஸ்திர ராஜலக்ஷ்மின்னு சொல்கிறது மோட்சத்தை குறிக்கக்கூடியதான சொல். அப்போது அந்த மாதிரியாக இதே இதை முண்டகோபனிஷத்து சொல்கிறது. தனுர்கிரகீத்வா ஔபனிஷதம் மகாஸ்திரம் ஷரம்ஹி உபாசா நிஷிதம் சந்ததீஷ ஆயம்ய தத்பாவக தேன சேதசா லக்ஷ்யம் ததேவாக்ஷரம் சௌமிய வித்தி பிரணவோ தனு ஷரோஹ்யாத்மா பிரம்மதல் லக்ஷ்யமுச்சியதே அப்பிரமத்தேன வேத்தவ்யம் ஷரவத்து தன்மயோ பவேத்துன்னு சொல்லி இதே மாதிரி கம்பேரிசன் உபனிஷத்துலேயும் சொல்லி அதை அடையணும்னு. இந்த பக்தி, இந்த முக்தியில் இந்த பக்தி ரூபமான முக்தியில் 4 வழிகள் சொல்லுவார். சாலோகம், சாமீப்பியம், சாரூப்பியம், சாயுஜ்யம்னு. அந்த 4த்தையும் வர்பாட்டம் பகவத்பாதால் ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறார். சாரூப்பியம் தவ பூஜனே சிவ மகாதேவ இதி சங்கீர்த்தனே சாமீப்பியம் சிவபக்தி துரிய ஜனதா சங்கத்திய சம்பாஷணே சாலோக்கியம் சராச்சராத்மகதனுத்தியானே பவானீபதே சாயுஜ்யம்.
மம சித்தம் அத்திர பவதி சுவாமின் கிருதார்த்தோஸ்மி அகம். இந்த சிவ தியானத்திலேயே எனக்கு 4 விதமான தன்மைகளும் கிடைச்சிடுறதப்பா. சாலோகம், சாமீப்பியம், சாரூப்பியம், சாயுஜ்யம், இந்த 4 கிடைச்சிருது. இதை விட கிருதார்த்தன் என்னை விட வேற யார் இருக்க முடியும் அப்படின்னு பகவத் பாதாள் சொல்றா. இதே மாதிரியான 3 கரணங்களாலையும் பக்தி பண்றதையும் பகவத் பாதாள் வச்சசா சரித்திரம் வதாமி சம்போ அகம் உத்தியோக விதாசு மே ந தே அப்பிரசக்தா. எனக்கு ஒன்றும் பெருசாக சாஸ்திரம்லாம் தெரியாது. யார்? பகவத் பாதாள் சொல்கிறா பாருங்க. அப்போ இது பகவத் பாதாளுக்கோசரம் எழுதினதா நமக்கு இல்லையா? யோசிச்சு பாருங்க. எனக்கு சாஸ்திரத்துலலாம் பிரவருத்தி கிடையாதப்பா, ஒன்று வேணா செய்கிறேன், வார்த்தையினால் உன்னுடைய சரித்திரத்தை சொல்கிறேன். மனசா ஆக்கிருத்தியும் ஈஸ்வரஸ்ய சேவை. அது கூட எல்லாம் வச்சுட்டு பாக்கியமான பூஜைகளெல்லாம் பண்ண முடியுமான்னு தெரியாது. மானசீகமான பூஜை பண்ணுறேன். அதனால தான் சிவ மானச பூஜாவே பண்ணி வச்சுருக்கான். அம்பாளையும் மானச பூஜா, அம்பாளுக்கு அதுக்கோசரமே மானச பூஜைக்காகவே ஸ்லோகம் எழுதியிருக்கார். அவர் கல்யாண வெட்டி ஸ்தவம் பண்ணிருக்கார், மந்திர மாத்திருக்கா ஸ்தவம்லாம் பண்ணிருக்கார் பகவத் பாதாள். சுவாமி அம்பாளெல்லாம் வித் ஃபுல் பேரஃபெர்னேலியாக பண்ண முடியாது, எனக்கு டைம் இல்லை, அது இதுன்னு சொன்னால் கூட மானசீகமாக பண்ணுறதுக்காகவே பூஜையாக ஸ்தோத்திரமே சொல்லி வச்சிருக்கார். நீங்கள் தனியாக உட்காந்துட்டு பூஜை பண்ண வேண்டாம், இந்த ஸ்லோகத்தை அர்த்த பாவனையோடு பண்ணினாலே போரும். இப்படி சிரசா சைவ சதாசிவம் நமாமி. இதுதான்ப்பா எனக்கு தெரியும். எனக்கு பெருசாக சாஸ்திரங்கள்லாம் பிரவருத்தி இல்லை பாங்கிறார். யார்? பகவத் பாதாள். அப்போ பாருங்க யாருக்கோசரம் புத்தகம் எழுதியிருக்காருன்னு. சரி, இதெல்லாம் பக்தியெல்லாம் பண்ணலான்னு சொல்கிறீங்களே, இதனால் என்ன பலன்? பிரயோஜனம் அனுத்திசிய மந்தோப்பி நவ பிரவர்த்தத்தை இல்லையா? இந்த மாதிரி ஒரு பக்தி சொல்கிறீங்களே, இதெல்லாம் கேட்கறதுக்கு ஈஸியாக இருக்குது, இதை பண்ணலான்னு பிரவர்த்திக்கலான்னு இருக்குது. ஆனால் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னார். முதல் விஷயம் சொன்னார், தூரீகிருத்தானி துரிதானி. இது வரைக்கும் நான் ஏதாவது பாப்பங்கள் எல்லாம் பண்ணியிருந்தேன்னா போயிடும் சார். தூரீகிருத்தானி துரிதானி. துரக்ஷராணி. துரக்ஷராணின்னா என்ன அர்த்தம்னா, ஏற்கனவே சஞ்சிதமாக இருக்கக்கூடிய பாப்பங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, அதை தானே பிரம்மலிபின்னு சொல்கிறோம், அதெல்லாமும் போயிடும்ட்டார். துரக்ஷராணி. தௌர்பாகிய துக்க துரகங்கிருதி துர்வச்சாம்சி, இதெல்லாமும் போயிடும். சாரம் தொதிய சரித்தம் நிதராம் பிபந்தம். எதனால் போகும்னா, உன்னுடைய சரித்திரத்தை முழுசாக நான் கேட்டுட்டு இருந்தேன்னா, கௌரீஷ மாம் இக சமுத்தர சத் கட்டாட்சை, இதை தவிர வேறு எதுவும் பண்ணலை. இதனால் நீ தான் என்ன மேலே கொண்டு வரணும். அதோடு மட்டும் இல்லை, ஆத்யா அவித்யா ஹிருத்கதா நிர்கதாசி. முதல்ல எனக்கு என்னுடைய ஜென்மாவுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஆத்யவான அவித்யா இருக்காளே மாயா, அது ஆத்யா அவித்யா, அது எங்கே இருக்கு? ஹிருத்கதா தத் நிர்கதா ஆசி, அது போயிடும். இந்த பக்தி பண்ணுறதுனாலையும் உன்னுடைய சரித்திரத்தை சிரவணம் பண்ணி உனக்கு பூஜை சேவனங்கள் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, எனக்கு முதல்ல எழுதின அவித்யா இருக்குது பாருங்க, ஆத்யா அவித்யா, அது போயிடும். வித்யா ஹிருத்யா ஹிருத்கதா தொத் பிரசாதா. சத்வித்யா என்னுடைய ஹிருதயத்துக்கு வரும். அஜானமானது போய் ஞானமானது வரும். தமசோமா ஜோதிர்கமயன்னு இருக்கும் இல்லையோ, அதை போல சேவே நித்தியம் ஸ்ரீகரம் தொத் பாதாப்ஜம் பாவே முக்தே பாஜனம் ராஜலோகைஹி அப்படின்னு சொல்லி, இதனால் என்னடா பலன் அப்படின்னா, இந்த மாதிரியான முதல்ல என்னுடைய துக்கமான ஸ்திதிகளெல்லாம் போகும், சத்விஷயமாக இருக்கக்கூடிய வித்தியானது எனக்கு வரும் அப்படின்னு சொல்லி நமக்கெல்லாம் ரொம்ப எளிமையான ஒரு வழியை பகவத் பாதாள் அமைச்சு கொடுத்துருக்கா. இதுக்காக பெருசாக சாஸ்திரங்களெல்லாம் வாசிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் இல்லை. அதையே பகவத் பாதாள் சொல்கிறா, எனக்கு எதுவும் தெரியாதுப்பா, உன்னை பிரார்த்தனை பண்ணுறேன், உன்னுடைய பாதார விந்தத்தை சேவிக்கிறேன், என்னை உத்கிருஷ்டமான நிலைக்கு எடுத்துன்னு போகும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறார் பாருங்க. இவர் சொல்கிற எதெல்லாம் தனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாரோ அது எல்லாத்துலேயும் குறைஞ்சபட்சம் 2-3 புத்தகம் எழுதியிருக்கார். ஸ்மிருதௌ சாஸ்திரே வைத்தியே சகுன கவிதா கான பிரணிதௌ புராணே மந்த்ரேவா ஸ்துதி நடன ஹாஸ்யேஷு அச்சதுரஹா அப்படின்றார். இவருக்கு அதிலெல்லாம் பிரவருத்தி இல்லையா, அதிலெல்லாம் சாதுரியம் இல்லைங்கிறார். இன்னொரு பாட்டபேதம் என்னன்னா, பாஷ்யேஷ்வச்சுதருஹான்னு ஒன்று இருக்குது, ஹாஸ்யேஷுன்னு ஒரு பாட்டம் இருக்குது, பாஷ்யேஷுன்
இவரை மாதிரி இன்னொருத்தர் பாஷ்யம் எழுதுறதுக்கு ஆள் இல்லை. இருந்தாலும் என்ன சொல்கிறார், அதிலெல்லாம் எனக்கு அகம் அச்சதுரஹா, எனக்கு ஒன்றும் பெரிய சாத்துரியம் இல்லடாப்பா அப்படின்றார். யார்கிட்ட? சுவாமிகிட்ட. கதம் ராஜ்யாம் பிரீத்திர் பவதி மயி கோகம் பசுபதே பசும் மாம் சர்வஜ பிரதித கிருப்பையா பாலய விபோ அப்படின்னு சொல்லி நமக்கோசரம் பிரார்த்தனை பண்ணுறார். ஏன்னா அவருக்கு தெரியாத சாஸ்திரம், அவருக்கு தெரியாததான ஒரு உத்கிருஷ்டமானது நமக்கு தெரிய போகிறதில்லை. அப்படி நமக்காகவே இந்த ஸ்லோகத்தை சொல்லி நீங்கள்லாம் சொல்லுங்கப்பா, நீங்கள் சொன்னேன்னா உங்களுக்கு உத்கிருஷ்டமான தன்மையை திரட்டோன்னு பரம காருணிகாளாக இருக்கக்கூடிய பகவத்பாதாள் நமக்கு சிவானந்த லகரிங்கிற ஒரு அற்புதமான ஒரு கிரந்தத்தை கொடுத்துருக்கா. அதில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு வாய்ப்பளித்த எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவித்தது. நமஸ்காரம். ஸ்ரீ குருப்யோ நமஹ.